Welcome to SRR Arts World. இந்த வீடியோவில் ஒரு ஹார்ட் ஷேப் போட் நெக் ப்ளவுஸ்க்கு எப்படி டிசைன் மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிசைன் மேக் பண்ண ஒரு கப்புள் இமேஜும் ஃப்ளவரும் கொடியும் உள்ள மாதிரியான இமேஜும் எடுத்திருக்கேன். இந்த ஹார்ட் ஷேப் போட் நெக் எப்படி மார்க் பண்ணணுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவாக போட்டிருக்கேன். நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இந்த ஹார்ட் டிசைனோட சென்டரும் கப்புள் இமேஜோட சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு அந்த கப்புள் இமேஜஸ் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மொபைல் மூலியமாக ஸ்க்ரீன் மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரு இமேஜை எப்படி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாங்கிறத இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க அதை பாருங்கள். அதுபடி தான் இதை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கப்புள் இமேஜை ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது அந்த ஃப்ளவர் மோட்டிஃபை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவரும் அந்த கொடியும் உள்ள மோட்டிஃபாக அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளவரை இது பண்ணிவிட்டு அப்புறம் கொடி டிசைன் அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு வரைஞ்சிக்கலாம். ஆல் டைப் ஆஃப் போட் நெக் டிசைன் எப்படி மார்க் பண்ணணுங்கிறத நம்ம சேனலில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு இருக்குது, பார்க்காதவங்க அதை பாருங்கள். லீஃபை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல அந்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த கேப் இருக்கிற மாதிரி அந்த வளைவு போகிற இடத்துல அந்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த கொடியை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவரை ட்ரேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இடம் தான் இருக்குது, அதில் சின்ன கொடியாக வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் சைடு திருப்பி அதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ இது மாதிரி மேக் பண்ண எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேஸ் பண்ணியாச்சு. இந்த ஹார்ட்டின்குள்ளார நிறையா கேப் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நான் ஒரு ஃப்ளவரும் அதில் கொடி தொங்குற மாதிரி ஒரு டிசைனை வரைஞ்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.